அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டுக்காக ஒன்றிணைந்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நாட்டின் சுதேச வைத்தியத்துறையை முறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வன்முறை சம்பவங்கள் குறைவு என அர்ஜுன பராக்கிரம தெரிவிப்பு. அவசரமாக வெற்று கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதாயின் 894 மில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும் என அமைச்சர் டிரான் அலஸ் தகவல். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகம். கிளிநொச்சியில் சிறுவர் நீதிமன்றம் திறந்து வைப்பு. கென்யாவில் மாணவர்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 17 மாணவர்கள் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டுக்காக ஒன்றிணைந்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி எந்த சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைய போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முறவகையில் இன்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஆர்த்திகேட்ட மே ණයබර දරා ගන්නට බැරි කියලා. අපේ ආර්ථිකය තවත් කඩා වැටෙයි කියලා. එහෙනම් කිව්වා අපේ ණයබර අඩු කරන්න. අපිට කිව්වා බැංකුවෙන් ණය ගන්න එපා. මුදල් අච්චු ගහන්න එපා. DS சேனநாயக்க, SWRD, பண்டாரநாயக்க போன்ற தலைவர்களால் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சியே ஐக்கிய தேசிய கட்சியாகும். பின்னர் இரண்டாக பிளவுபட்டோம். ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடும் நிலையில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்பதற்காக அந்த இரு கட்சிகளும் மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணையப் போவதில்லை. டலஸ் அழகப்பெரும, GL பீரிஸ், நாளக குடஹேவா போன்றோருடன் பயணிப்பவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தாம் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் என கூற முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நாடு நெருக்கடியை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைந்து சேவையாற்ற தயாராகவே உள்ளோம். அவ்வாறு இணைந்து செயற்படவில்லையாயின் பட்டினியில் உயிரிழக்க நேர்ந்திருக்கும். එතනින් අලාභ ලබෙන්නේ ඒකත් මදි නිසා තමයි අමාරුවෙන් අකමැත්තෙන් වැට් වැඩි කරේ. අනික් අයබදු ඒ වගේම දැල වැඩි කරේ. ඒත් මොකද්ද වුනේ? ඒක කරපු නිසා මේ රටේ ආදායම වැඩි වුණා. මේ நாட்டின் சுதேச வைத்தியத்துறையை முறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சுதேச வைத்திய துறையின் சுவர்ணமயமான யுகத்திற்கு புதிய சட்டத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சுதேச வைத்தியத்துறை தொடர்பான ஐக்கிய மக்கள் சக்தியின் சாசனத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். විසඳුම් ලබා දෙන ආකාරයේ අනපනත් හැටියට වෙනස් විය යුතුයි. நீண்ட கால வரலாற்றை கொண்ட எமது நாட்டின் சுதேச வைத்தியத்துறையை முறைப்படுத்த வேண்டும். சித்த, யுனானி, ஆயுர்வேத மற்றும் ஹோமியோபதி போன்ற வைத்தியத்துறைகள் அரசு தலையீடுகள் இல்லாமையினால் ஒழுங்கற்று காணப்படுகின்றது. பாரம்பரிய வைத்தியத்துறைக்கான சட்டத்திட்டங்கள் புதுப்பிக்கப்படவில்லை. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தற்காலத்தில் பொருத்தமான விதத்தில் இந்த சட்டத்திட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும். சேவை வழங்குதல், ஒழுங்குபடுத்தல், தனியார் சுதேச வைத்திய நிலையங்களை ஒழுங்குபடுத்தல், சுதேச வைத்திய கல்வியை வழங்குதல் மற்றும் பயிற்சி அளித்தல் ஆகிய துறைகள் உள்ளடங்கும் விதத்திலான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும். பாரம்பரிய வைத்தியம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டமும் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த கொள்கை திட்டம் நாட்டின் சட்டமாக்கப்பட வேண்டும். අද මේ දේශීය වෛද්‍ය ශාස්ත්‍රයෙන් ඉදිරිපත් වෙන ප්‍රායෝගික ප්‍රගතිශීලී යෝජනා කවරේ
கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வன்முறை சம்பவங்கள் குறைவு என தேர்தல்கள் வன்முறைகள் கண்காணிப்பதற்கான நிலையத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரசாரங்களுக்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்துவது தொடர்பில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம தெரிவித்துள்ளார். தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். එතන පවා මේවා පිළ නිරීක්ෂණය කරනවා. අපි වාර්තාවක් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා මෑතදීම මැතිවරණ කොමිසමට. හැබැයි අපේ ප්‍රශ්නේ මේකයි. දැන් මේ ප්‍රශ්න ඉදිරිපත් කරාම ඒවට පිළිතුරු අවශ්‍යයි. නැත්නම් අපි මිනිසුන්ගෙන් දත්ත ගන්නවා. ඒ විශ්වසනීය බව පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒකයි මූලික ප්‍රශ්න දෙක තුනක් අපි යොමු කරලා අපි බලනවා මොකක්ද මේකේ ප්‍රතිචාරය. நாட்டில் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வன்முறை சம்பவங்கள் குறைவாக பதிவாகியுள்ளன. ஆயினும் பிரசாரங்களுக்காக அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் இருவருக்கு அதே துறையில் ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தல் பிரசாரங்களுக்காக அவர்கள் அரசு சொத்துக்களை பயன்படுத்துகின்றனர். தமக்கு ஆதரவளிக்கவில்லை என்பதற்காக ராஜாங்க அமைச்சர்கள் 4 வரை ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க பதவி நீக்கம் செய்துள்ளார். அது தண்டனைக்குரிய குற்றமாகும். தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மகிழ்ச்சியான செய்தியை அறிந்து கொண்டதாக ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு நன்றி கூறுகிறார். அவ்வாறு செய்ய முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவருக்கான அலுவலகத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. எமக்கு கிடைத்த அனைத்து முறைப்பாடுகளையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். මැතිවරණ නීති උල්ලංඝනය කිරීම යටතේ වැටෙනවායි කියලා අපි සිතන නිසා එවැනි පැමිණිල්ලක් අපි දානවා. ඒක මැතිවරණ කොමිසමට තමයි තීන්දුව කරන්න ඕනේ මොකක්ද මේක කියන එක. ඒගොල්ලන් අපේ மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் 4 ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் 4 ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று முற்பகல் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மேல் நீதிமன்ற நீதிபதிகளான KMGH குலோத்துங்க, D தொடபத்து மற்றும் RA ரணராஜா ஆகிய நீதிபதிகள் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் MGLP கோபல்லவா ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசியலமைப்பின் 107வது சரத்தின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஊவா மாகாண ஆளுநராக அனுர விதானகமகே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டார். அவசரமாக வெற்று கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதாயின் 894 மில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும் என அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். வழமையான விநியோகஸ்தர்களிடமிருந்து அவசரமாக வெற்று கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதாயின் 894 மில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். இலத்தினரியல் முறைமையிலான கடவுச்சீட்டு அமல்படுத்துவதற்கான யோசனை பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னிலையான தரப்பினரிடமிருந்து உலகளாவிய ரீதியில் விலைமனு கோரல் ஊடாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வரை கடவுச்சீட்டு விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அவசரமாக பழைய முறைமையின் கீழ் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதாயின் மேலதிகமாக 896 மில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும். கடவுச்சீட்டுக்கான டோக்கன் விநியோகிக்கும்படி போலீசாருக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் அவசியமற்ற வகையில் சுற்றித் திரிபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். திணைக்களத்தின் வளாகத்தில் மக்கள் கூட்டம் அதிகம் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செய்யப்படுகின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. நமக்காக நாம் பிரசார பயணத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் யாழில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று முற்பகல் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
ஆகவே எல்லா தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றோம். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை. சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது. சுமந்திரனுடைய ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கும், இரண்டாவது வாக்கை சஜித் பிரேமதாசவோ யாராவது இன்னும் ஒருத்தருக்கோ கொடுப்பார்களே ஒழிய இவருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படாது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களுக்கு ஆதரவான தேர்தல் பிரசாரத்தின் ஒரு பகுதியாக இன்று காலையிலே யாழ்ப்பாண நகர வீதிகளிலே வர்த்தக நிலையங்கள் மற்றும் ஸ்தாபனங்களுக்கு வரும் பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக நகருக்கு வருகிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேர்தல் பிரசார துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கை மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரசாரத்தை நாங்கள் யாழ் குடாநாடு முழுவதும் அடுத்து வரும் தினங்களிலே முன்னெடுக்க இருக்கின்றோம். மக்கள் மத்தியிலே அதற்கு ஒரு கணிசமான ஆதரவு, அமோக ஆதரவு இருக்கின்றது. மக்கள் மிக ஆர்வமாக இருப்பது போல எனக்கு தெரிகின்றது. இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் சரியாக பார்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொல்லப்படுகிறார்கள். அனுரா என்கிறார்கள், சஜித் என்கிறார்கள், ரணில் என்கிறார்கள். இப்படியான பல கதைகள் போய்கொண்டிருக்கின்றபடியால் உண்மையிலே தேர்தல் முடிவு வருகின்ற போது தான் நாங்கள் சரியாக முடிவை அறிய முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆட்சி மாற்றத்தின் ஊடாக நிம்மதியும் அமைதியும் ஏற்படும் என நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை என தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் மூத்த சட்டத்தரணியுமான என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எமது மக்களுக்கு இந்த நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் மற்றும் பிரச்சனைகளுமற்ற ஒரு வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் இந்த நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம். தமிழர்கள் என்ற காரணத்திற்காக விவரிக்க முடியாத பாரபட்சங்களுக்கு எமது மக்கள் உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். மிக கொடுமையான சட்டங்கள் எமது மக்கள் மீது ஏவி விடப்பட்டு வந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தம் 79 பிரகடனப்படுத்தப்படாத அளவிலே தொடுக்கப்பட்ட இந்த அரச பயங்கரவாதம் 2009 வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை முறியடிக்கின்ற வரையிலே 30 வருஷ காலம் ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே எமது மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் நண்பர் அருணகுமார திசநாயக் அவர்கள் 2010 நீங்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தீர்கள். 2015 மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு வாக்களித்தீர்கள். 2019 கோதபாய ராஜபக்சவுக்கு எதிராக வாக்களித்தீர்கள் என்றெல்லாம் கூறி இந்த முறை தனக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கை கொடுங்கள், தோள் கொடுங்கள் என்று பகிரங்க அறைகூவலை விடுத்திருக்கிறார். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே புரிந்து கொள்ளப்படக்கூடியது. ஆனால் எங்களுடைய நிலைமை, எமது மக்களுடைய நிலைமை முற்று முழுதாக வேறுபட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அக நெருக்கடிகளையும் புற நெருக்கடிகளையும் இல்லாமல் செய்வதற்கு ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வருவது அவசியம் எனவும் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டுவரக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்குவார் எனவும் அரசியல் ஆய்வாளர் CR ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரிக்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணம் பொதுக்கட்டமைப்பு அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இன்றைய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அரசியல் ஆய்வாளர் CR ஜோதிலிங்கம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தமிழ் மக்களை ஒரு தேசமாக அணிதிரட்டுவதற்கு இன்றைக்கு தமிழ் மக்கள் கட்சிகளாக, கட்சிக்குள் அணிகளாக, சாதிகளாக, பிரதேசங்களாக, மதங்களாக பிளவுபட்டிருக்கிறார்கள். அவை இந்த பிளவினை தடுத்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பெருந்தேசியவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை கையாள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். அதே வேளையில் சர்வதேச அரசியலை கையாள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் தேசிய இன பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனை. இந்த கையாளலை தமிழ் மக்கள் தனிச்சு கையாள முடியாது. ஆகவே நாங்கள் தேசமாக திரள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அரசு தொடர்ச்சியாக பச்சை ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆக்கிரமிப்பு அரசை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது.
இனப்பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றியது அல்ல. சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தோன்றி இன்று வரை வளர்ந்து வருகின்ற ஒரு பிரச்சனை. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பதை அளிக்கின்ற பிரச்சனை. தமிழ் மக்கள் தேசிய இனமாக இருப்பதை இருக்கின்ற அந்த நிலையை உறுதிப்படுத்துகின்ற நிலத்தை, மொழியை, பொருளாதாரத்தை, கலாச்சாரத்தை அளிக்கின்ற பிரச்சனை. ஆகவே நாங்கள் இந்த அழிப்புகளை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இன்றைக்கு இலங்கையிலே முக்கியமாக மேலாதிக்கம் செலுத்துகின்ற பொருளாதார பிரச்சனையை காரணமாக காட்டி இனப்பிரச்சனையை நிலவிரிப்புக்குள் தள்ளுகின்ற ஒரு முயற்சியை தொடர்ந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த நிலவிரிப்புக்குள்ள தள்ளுவதை நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது. நிலவிரிப்புக்குள்ள தள்ளுவதை தடுப்பதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய அந்த அபிலாசைகளை, இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த அரசு தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகளை செய்து தமிழ் மக்களை ஒடுக்கி வருகிறோம். இந்த ஆக்கிரமிப்புகள் என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசாங்கங்களுடைய தீர்மானம் அல்ல, அது இலங்கை அரசினுடைய தீர்மானம். ஆகவே எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கும். மற்றது தமிழர் தாயகத்தில் சிங்கள கட்சிகள் ஊடுருவுகின்ற நிலைமை இருக்கிறது. அகநெருக்கடிகளையும் புற நெருக்கடிகளையும் கையாள்வதற்கு அல்ல அதனை இல்லாமல் செய்வதற்கு ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வர வேண்டியது அவசியம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வரக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்குவார். எனவே மக்களிடம் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் சங்குக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் என்ற செய்தியை உலகுக்கு சொல்வதற்கு நீங்கள் அனைவரும் தயாராக. தபால் மூல வாக்களிப்பின் 3வது நாளான இன்றும் அரசு உத்தியோகத்தர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் 3வது நாளான இன்றைய தினமும் மட்டக்களப்பில் அரசு உத்தியோகத்தர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. மாவட்ட தேர்தல் திணைவத்தாட்சி அலுவலர் ஜெஸ்டினா முரளிதரன் தலைமையில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் MBM சுபியானின் மேற்பார்வையில் மட்டக்களப்பு மாநகர சபையின் உத்தியோகத்தர்களின் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் பிரசாரம் தொடர்பில் வவுனியாவில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வவுனியாவில் முன்னெடுக்கப்பட உள்ள பிரசாரம் தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டது. வவுனியாவில் தனியார் விடுதியொன்றில் இன்று முற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர், ராஜாங்க அமைச்சர்களான காதர் மஸ்தான், ஸ்ரீன் ராகவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்லீபன், ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் கட்சிகளின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை என்ற அரசு ஒரு முக்கியமான 3 மண்சந்தையிலே வந்து நிற்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த அரசாங்கத்தை கொண்டு சென்ற கடந்த 2 வருடங்களிலே மக்களுக்கு ஏற்பட்ட அநீதியும் பொருளாதார வீழ்ச்சியும் 2 வருடங்களுக்குள்ளே எந்த அளவுகோல் எடுத்து பார்த்தாலும் நாங்கள் சரி செய்திருக்கின்றோம் என்பது நாங்களும் சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. 89% இருந்த பணவீக்கம் குறைந்திருக்கிறது. 97% இருந்த சாப்பாடு இன்ஃபிளேஷன் இன்றைக்கு 3% குறைந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு இந்த நாட்டை கட்டியெழுக்கும் கூடிய அனுபவம் இருந்தது. அதை செய்து முடித்திருக்கின்றோம். வன்னியிலே இருக்கின்ற நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சொல்லுகின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், இம்முறை தமிழ் பிரச்சனையையும் தமிழ் தேசத்தினுடைய பிரச்சனையையும் வன்னியினுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக தயவு செய்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையை பெறுவதற்கான உறுதியை கேட்கின்றோம். அது 21ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு முன்னாக வாக்கை கொடுத்து அவரை திரும்பவும் ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்றுதான் வன்னி மக்களுடன் எங்களிடம் வேண்டுகோளாக இருக்கின்றது. நான் இதற்கு முதல் 2 ஜனாதிபதி அவர்களுடன் நான் இருந்திருக்கின்றேன். அவர்கள் எமது பொரஸ்காணி விடுவிப்பு சம்பந்தமாக காட்டின ஆர்வமும் எமது ஜனாதிபதி அவர்கள் காட்டின ஆர்வமும் பாரிய மலைக்கும் அடுக்கும் உள்ள வித்தியாசமாக. அப்ப அதுக்கு சில நடைமுறைப்படுத்துறதுல சில காலதாமதம் ஏற்பட்டிருக்கிற தவிர நியாயமான முன்னேற்றம் நடந்திருக்குன்னா அப்ப அதெல்லாம் நாங்கள் கொண்டு செல்லணும்.
எமக்கு அபிவிருத்திக்கு இங்கே காணி இல்லை, ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளரை கொண்டு வந்து கொடுக்கறது காணி இல்லை. அப்போ அதில் விடுவிச்சு தர்றதுக்கு ஜனாதிபதி ரெடியாக இருந்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இதெல்லாம் மறுபடி மாறினால் எங்கட மாவட்டம் என்ன நடக்கும்? எங்கட மாவட்ட பிரச்சனை நாங்கள் பார்க்கணும். நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஒரு ஆளுக்கு சொல்றதுக்கு செஞ்சு காட்டிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படையில் செஞ்சு காட்டுனவரை நாங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோட இந்த வர்ற 21ஆம் தேர்தலுக்கு கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவருடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்களை அளித்து அவரை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குமாறு இந்த இடத்துல தயவாக கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பல வேலை திட்டங்களை தந்து உதவி இருக்கிறார். குறிப்பாக எமது வன்னி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, காணியற்ற மக்களுக்கு காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம். அதே போல் உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் எமது 3 மாவட்டங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கான நீண்டகால பிரச்சனை அவர்கள் வசிக்கக்கூடிய காணிகளுக்கான ஆவணங்கள் வழங்கும். குறிப்பாக 52 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வாழக்கூடிய மத்திய வகுப்பு காணிகளில் கூட இன்று அவர்கள் வீடு கட்டியிருந்தாலும் மலசல கூடங்களை கட்டியிருந்தாலும் அவர்களுக்கான எந்தவித ஆவணமும் கிடைக்கவில்லை. ஆனால் 1.5 வருடங்களுக்கு முன்பு கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உறுதியளித்தது போல இன்று அந்த வேலை திட்டம் 75% முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் அவர் வெல்லாத பட்சத்தில் இந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். எமது கிராம மக்கள், குறிப்பாக அடித்தட்டு கிராம மக்கள் ஒரு முன்னேற்றகரமான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் வெல்ல வைக்க வேண்டும். கிளிநொச்சியில் சிறுவர் நீதிமன்றம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி நீதிமன்ற வளாகத்தில் சிறுவர் நீதிமன்றம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் இலங்கையின் 3வது சிறுவர் நீதிமன்றம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 1வது நீதிமன்றம் கொழும்பு பத்திரமுல்லையிலும் 2வது நீதிமன்றம் யாழ்ப்பாணத்திலும் காணப்படுகின்ற நிலையில் 3வது நீதிமன்றம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி கிரேசியன் அலெக்ஸ் ராஜா, மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சைலன் காயத்ரி, கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற நீதிபதி இஸ்மத் ஜமீல், சிறுவர் நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் நிரஞ்சனி ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் சட்டத்தரணிகள், நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், மாவட்ட சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் கண்ணிவெடி விபத்தில் 4 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் கண்ணிவெடி அகற்றும் பணியின் போது நேற்று மதியம் விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 4 பணியாளர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தில் மனிதநேய கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பெண் பணியாளர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த 4வரும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 3 மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு விழா இன்று இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு விழா கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் பிரதி தலைவர்களான ருவான் விஜயவர்தன, அகிலவிராஜ் காரியவசம், பொதுச் செயலாளர் பாலதிரங்கிய பண்டார, தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உரையாற்றிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, ස්වාධීන අපේක්ෂකයෙක් හැටියට එක්සත් ජාතික පක්ෂයේ නායකතුමා තමයි මේ මැතිවරණයට දැන් මේ රටේ ඊළඟ නායකයා හැටියට තරඟ කරන්නේ. එතුමා මේ රටට කරපු சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார். அவர் இந்த நாட்டிற்கு ஆற்றியுள்ள சேவை தொடர்பில் நினைவில் கொள்ள வேண்டும். இந்நிலையில் அவரை ஜனாதிபதியாக்குவதே முதல் நோக்கமாகும். எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களுக்கு அமைய தபால் மூல வாக்களிப்பில் அதிக வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதான நற்செய்தியை அறிய முடிகின்றது. நாட்டிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தேவைப்பாடுள்ளது. ஆகவே கட்சியை பலப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி பயணிக்க வேண்டியது அவசியமான விடயமாகும். සුමාන දෙකකට වඩා කාලයක් තමයි තියෙන්නේ. මේ සති දෙකේ අපි මහන්සි වෙලා අපි පුළුවන් තරම් අපේ ශ්‍රමය ශක්තිය යොදවලා අපේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ ජයග්‍රහණය තහවුරු. இதன்போது உரையாற்றிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம், 77 එක්සත් ජාතික පක්ෂය ආපුවම රට ඉස්සරහට ආව, රට ගොඩ නැත්නම් 94 එක්සත් ජාතික පක්ෂය නැති වුණාම 2001 වෙද්දී ආණ්ඩුව වෙන්න ඍණ ආර්ථිකයක් ආවා.
2001 ආණ්ඩුව අර நாட்டிற்கு பாரிய சேவையை ஐக்கிய தேசிய கட்சி ஆற்றியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்ததும் நாடும் வீழ்ச்சியடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சி மீட்சி கண்ட சந்தர்ப்பத்தில் நாடும் மீட்சி கண்டுள்ளது. அதேபோன்று நாடு வீழ்ச்சி கண்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி நாட்டை கட்டியெழுப்ப முன்னிலையாகியுள்ளது. ධනාර්ථිකයක් කරලා එක්සත් ජාතික පක්ෂය රට ශක්තිමත් කරනවා. 2015 එක්සත් ජාතික පක්ෂය නැතුව තිබුණා නැත්නම් 2015 වැටිච්ච තිබ්බ රට 2015 ආපහු එක්සත් ජාතික පක්ෂය ශක්තිමත් කරනවා. 2022 එක්සත් රට වැටුණා එක්සත් ජාතික පක්ෂය වැටුණා ආපහු එක්සත් ජාතික தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் மாநாடு நாளைய தினம் இடம்பெற உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் மாநாடு நாளைய தினம் இடம்பெற உள்ளதாக சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි ඉන්න NPP එකත් එක්ක අපේ ජයග්‍රහණය අනුර සහෝදරයා කියලා. ඒ විතරක් නෙවෙයි හෙට දවසේ අපි තියන්න යන නීතිඥ සමුළුව කියලා කියන්නේ අපි දන්නවා ඉතිහාසයේ ඇතුලේ නීතිඥවරුන්ගේ එකතුන් ගත්තාම ඉතිහාසයේ ලියවෙන අවස්ථා කීපයක් තියෙනවා. ඒ කීපය අතරින් අපි දන්නවා විජේදාස ලියනාරච්චි සහෝදරයාගේ ඝාතනයත් එක්ක එකතු නීතිඥ ප්‍රජාව. ඒ වගේම තමයි ஷிராணி பண்டாரநாயக்க மகாத்மிய நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நிச்சயம் தெரிவு செய்யப்படுவார். இத்தகைய பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் மாநாடு நாளைய தினம் கொழும்பில் காலை 9:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வெற்றியை தொடர்ந்து வீழ்ச்சி கண்டுள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படும். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதேபோன்று அரசியலமைப்பிற்குட்பட்ட பிரஜையை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். ඉවත් වීමත් සමගම ඉදිරියට ආපු නීතිඥ ප්‍රජාව ඒ වගේම තමයි අරගලය අවස්ථාවේදී ඒ නීතිඥවරුන්ගේ දැවැන්ත සහභාගීත්වයක් ලැබුණා. ඉතින් මම විශ්වාස කරනවා இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியினர் தடம் மாறியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். තත්ත්වය අපිත් සම්බන්ධ වෙච්ච පුද්ගලිකව මමත් සම්බන්ධ වෙච්ච දේශපාලන ඉතිහාසයක්. එතකොට මේ වකවානුවේ මේ වකවානු සම්බන්ධයෙන් ඉදිරිපත් කරන මේ අදහස් එක පැත්තකින් දේශපාලන වශයෙන් නිවැරදි නෑ. අනිත් පැත්තෙන් මේ මතු කරන ඒ බීතිකාව සම්බන්ධ අදහසුත් දේශපාලන වශයෙන් නිවැරදි නෑ. මෙතන තියෙන ஐக்கிய மக்கள் சக்தியினர் தமக்கு தேசிய மக்கள் சக்தியுடன் போட்டியொன்று நிலவுவதை அறிந்து கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாறு தொடர்பில் கருத்துரைத்து மக்களை அச்சுறுத்தும் விடயத்தை மேற்கொள்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் 1988 மற்றும் 1989 காலப்பகுதிகள் தொடர்பில் கூடப்படும் விடயங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி பதிலளித்ததாக தெரியவில்லை. 1977 ஆண்டில் இருந்து ஆட்சியமைத்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் 17 வருட கால ஆட்சி காரணமாக ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றம், திறந்த பொருளாதார கொள்கை என்பன நாட்டின் இனவாத யுத்தம், யாழ் நூலகம் எரிக்கப்பட்டமை உள்ளிட்ட பாரிய விளைவுகளை தோற்றுவித்தது. ஜனநாயக தேர்தலை நிறுத்தி சூழ்ச்சியினூடாகவே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் கடந்த காலத்தில் ஆட்சியமைத்தது. இந்நிலையில் உரிமைக்காக குரல் கொடுத்த உழைக்கும் வர்க்கத்தினரை அடக்குமுறைக்கு உட்படுத்தியே ஆட்சியை கொண்டு சென்றனர். இந்த விடயங்களுக்கு JR ஜெயவர்தன, R பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, லலித் அதுலத் முதலி உள்ளிட்டவர்களே தலைமை தாங்கினர். இந்த விடயங்கள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பதில் அளிப்பதில்லை. அவர்கள் தற்போது தடம் மாறியுள்ளமையே அதற்கு காரணம். දේශපාලන පරිවර්තනය විශේෂයෙන් නැවත මේ පරණ ක්‍රමයටම ආවඩමින් යන මේ ඔවුන්ගේ දේශපාලන පරිවර්තනයේ යම්කිසි සංකේතයක් ලෙස තමයි අපි දකින්නේ. மக்கள் விடுதலை முன்னணியா தேசிய மக்கள் சக்தியா என்பது தொடர்பில் குழப்பம் நிலவுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ කලාපේ වෛද්‍යවරු. හැබැයි අපේ රටේ වෛද්‍ය විද්‍යාලයක් එනකොට කවුද ඉස්සෙල්ලාම පාරට බහින්නේ? ඒකට විරුද්ධ වෙන්නේ. ඒ එන වෛද්‍ය විද්‍යාලයේ ප්‍රමිතිය වැඩි කරන්න කියනවා නම් පාරට බහිනවා නම් අපි ඒකට එකඟයි. ඒක සාධාරණයි. ඒ ඉල්ලීම අපි බොහොම ගරු කරනවා. හැබැයි ඒ වෛද්‍ය විද්‍යාලේ වහලා දාන්න කියලා කියනවනම් ඒක කොයිතරම් අසාධාරණයිද? ඒ නිසා
මං විශ්වාස කරන්නේ ඒ අය තරුණයෝ ගැන හිතුවා නම් අධ්‍යාපනයේ ප්‍රමිතියට අවස්ථාවක් දෙනවා මිසක් අධ්‍යාපනය සීමා කරන්න උත්සාහ ගන්නෑ. අධ්‍යාපනයේ සැමට පොදුයි. මට ඊයේ කතා කරා එක මහත්තයෙක් மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். கட்சியின் நிறமான சிவப்பை இளம் சிவப்பாக்கினார்கள். ஆயினும் பழைய கொள்கையுடனேயே இயங்குகின்றார்கள். நாட்டுக்கு சிறந்த தலைமைத்துவம் அவசியம் என்பதை இளைஞர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். அந்த தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசவால் மாத்திரமே வழங்க முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கூட்டணி அமைத்து வேறு சிலருக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயனில்லை, மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் மக்களுடனேயே கூட்டணி அமைத்துள்ளோம். எமது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. මාතර ඉඳන් එයා කිව්වා එයාගේ පුතාට A1යි B1යි C1යි තිබුණා. හැබැයි මෙහි வைத்திய வித்யாலයට යන්න බැරි වුණා. பெலரூஸ்ல மியன்மார் முகாம்களிலிருந்து மீட்கப்பட்ட 20 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். மியன்மாரில் உள்ள சைஃபர் மோசடி முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட மேலும் 20 இலங்கையர்கள் நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளனர். 16 ஆண்களும் 4 பெண்களும் நேற்றிரவு 11:09 மணியளவில் தாய்லாந்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இந்த நிலையில் மேலும் 28 இலங்கையர்கள் மியன்மாரில் உள்ள சட்டவிரோத சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மியன்மாரில் உள்ள சட்டவிரோத சைபர் முகாம்களில் 56 இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 8 பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டதுடன் நேற்றிரவு 20 பேர் நாடு திரும்பியுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் முறைப்படி அழைக்கப்பட்டதாக வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 1 நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் முறைப்படி அழைக்கப்பட்ட கூட்டம் என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஒரு கூட்டம் கூட்டப்படும். அந்த கூட்டம் தலைவர்களுடைய ஒப்புதலோடு தான் பொதுச் செயலாளரை கூட்டப்பட்டது. 28 1 கூட்டத்துக்கான அறிவித்தல் அனுப்பப்பட்டது. அப்போ யாருக்கு அதில் பெரியவர் சின்னவர் என்ற கருத்து இல்லை, எல்லாரும் உறுப்பினர்கள் தான். அவே தலைவரும் வந்திருக்கலாம், அது வருவார் போவார்கள், அது பிரச்சனை இல்லை. அவர் வரையில் இவர் வரையில் கூட்டத்தை ஒத்தி வைக்க இயலாது அல்லது நடத்தாமல் விட இயலாது. ஆனபடியில் அவரும் வரையில் ஒரு கூட்டம் நடைபெறாது. அந்த உறுப்பினர்கள் சம உறுப்பினர்கள் தான், சம உரிமை உள்ள உறுப்பினர்கள் தான். அவர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள். இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் நாட்டுக்கு விஜயம் செய்து தமிழ் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களையும் சந்தித்திருந்தார். இந்த பின்னணியில் தான் திடீரென சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. அவ்வாறான இதையும் முன்னெடுப்புகள் காட்டப்பட்டது இல்லை. அப்படியான ஒரு தகவல் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கே இல்லை. அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் தான் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்தார். வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவளியுங்கள் என்று கூறப்பட்டதாக கூறப்படுது. இல்லை, அந்த ஒரு நிலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அது உண்மைதான். அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்பொழுது இருக்கிற அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குந்தானே. வெற்றி வாய்ப்பு இப்பொழுது அஜித்துக்கு கூட இருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது உண்மை. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஷ் தலைமையில் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிவில் முன்னாள் கட்டளை அதிகாரி ரட்னப்பிரிய பந்து உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் கிளிநொச்சி திருநகரிலும் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட முகாமையாளர் பெருமாள் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கட்டளை அதிகாரி ரட்னப்பிரிய பந்து பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி ஜம்மியத்துல் அதர் பள்ளி வாயிலில் மீண்டும் தொழுகைகள் இடம்பெறுகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு தரப்பால் மூடப்பட்ட மட்டக்களப்பு காத்தான்குடி ஜாமியுல் அதர் பள்ளி வாயிலில் மீண்டும் தொழுகைகள் இடம்பெறுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானாவால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய 5 வேளை தொழுகைக்காக பள்ளி வாயில் திறக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை சுபக் தொழுகையை காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பொதுச் செயலாளர் புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளி வாயிலின் இமாமுமான இல்ஹாக் பலாஹி நடாத்தினார். பள்ளி வாயிலுக்கு இன்று காலை விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் முஃபின் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பள்ளி வாயிலை பார்வையிட்டதுடன் காத்தான்குடி பள்ளி வாயில் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினர்.
தேசிய வைத்திய முறைமையை பாதுகாத்து விரிவாக்கம் செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தேசிய வைத்திய முறைமையை பாதுகாத்து விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா தேசிய வைத்திய மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். 18කින් අපි ගෙනාව වෙද මහත්තුරුයි වෛද්‍යවරුන්. ඉතින් මේ ඔක්කොම දුන්නාන් පස්සේ එකෙක් ඇවිල්ලා කියනවා මම මේ ඔක්කොම දන්නවා කියලා. මොනවද කරන්නේ? ඒ දෙන බේත් වට්ටෝර දිහා බැලුවම බය වෙනවා. ඒක තමයි අද මේ රටට තීරණය කරන්න සිදු වෙලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම මට මේ தேசிய வைத்திய முறைமையை பாதுகாத்து விரிவாக்கம் செய்ய வேண்டும். தேசிய வைத்திய முறைமையினுள் பாரம்பரிய வைத்தியர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள் உள்ளிட்டவர்கள் உள்ளனர். இந்த வைத்திய முறைமைகளே 200 வருடங்களுக்கு முன்னர் தெற்காசியா பூராகவும் இருந்தது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த வைத்திய முறைமையாக காணப்பட்டது. புதிய சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து துறைகளையும் பதிவு செய்ய வேண்டும். என்னுடைய கருத்திற்கு அமைய தேசிய ஆயுர்வேத சபை அமைக்கப்பட வேண்டும். அதனூடாக தேசிய வைத்திய முறைமையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய வைத்திய முறைமையை மறுசீரமைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆயுர்வேத வைத்திய முறைமையை ஆங்கில வைத்திய முறைமைக்கு நிகராக மாற்ற வேண்டும். அதனூடாக ஆயுர்வேத சுற்றுலாவை உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். අමුල්ලුවට ආරාධනා කිරීම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා. ඔබ සියලු දෙනාම විශේෂයෙන්ම ඉල්ලීම් ගණනාවක් මෙතෙන්ට ඉදිරිපත් කළා. මේවා ක්‍රියාත්මක කරන්නට අපි සාකච්ඡා කරන්න. මොකද දේශීය වෛද්‍ය ක්‍රමය අපි ආරක්ෂා කරන්න ඕනේ. අපි දියුණු කරන්න. ஜனாதிபதி ரணிலுக்கு மக்கள் ஆணையை பெற்றுக் கொடுப்போம் என ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் அச்சமில்லை என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இயலம் ஸ்ரீலங்கா ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒක නිසා මම හිතන්නේ එතුමා දැන් ඔය තරතුරු ගැන කියනවා නම් දැන් ඔහොම එතුමාත් කරන්නේ මේ එකම ஜனாதிபதி தேர்தலுக்கு 15 நாட்கள் உள்ளன. ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் நம் நாட்டை மீட்சி பாதைக்கு இட்டுச் சென்ற நபருக்கே ஆதரவை வழங்கியுள்ளோம். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகளவு வரவேற்புள்ளது. நாட்டின் ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான சக்தி ஒன்று உருவாகியுள்ளது. அதனை இல்லாதொழிக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் எமக்கு அச்சமில்லை. ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணி எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலில் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தோல்வியையே தழுவியுள்ளது. அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணி பெயர் மாற்றம் செய்து தேசிய மக்கள் சக்தியாக இளைஞர் யுவதிகளுக்கு மூளைச்சலவை செய்கின்றது. එතනදී ඔය රාජ්‍ය අමාත්‍යවරු පිරිසක් ඉවත් කිරීම කියන කාරණාව ඇවිල්ලා දේශපාලනික කාරණාවක්. ඒ දේශපාලන තීන්දුව ගන්නේ මේ මැතිවරණයක් වුණාම දැන් 13 அமல்படுத்தப்படாவிட்டால் தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதியில் 13ஆம் திருத்தம் அமுல்படுத்தப்படாவிட்டால் அங்கு இருக்கும் தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள் எனவும் அதற்கு சரியான தலைமை சஜித் பிரேமதாசவிடம் இருப்பதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால் அங்கே பாரியளவிலே குடிபெயர்வு நிகழ்கிறது. வடக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்திலும் தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் ஆஸ்திரேலியாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் ஜனத்தை குறைகிறது அங்கே. ஆகவே அப்படி பார்த்தால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய யாப்பில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பிலே பயன்படுத்தி அது மூலம் 14 திருத்தத்தை மாகாண சபை அமைக்காவிட்டால் அமைத்து அங்கே அரசியல் சமூக பொருளாதார திடமான நிலைமை ஏற்படுத்தாவிட்டால் எதிர்காலத்திலே சமஷ்டி என்ற அமைப்பு வந்தாலும் கூட அங்கே வாழ்வதற்கு தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள். ஜனத்தை குறைந்துவிடும். அது உண்மை. மக்கள் அச்சுறுத்தப்பட்டு வாக்குகள் சேகரிக்கப்படுவதாக புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிகா செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை உயர்வால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சுறுத்தப்பட்டு வாக்குகள் சேகரிக்கப்படுவதாகவும் புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிகா செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
2-3 வாரங்கள் மாத்திரம்தான் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் பிரதான வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஏனையவர்களும் நாடு பூராவும் சென்று மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டு வருகிறார். அதே நேரம் மக்களும் அச்சுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவும் அவரோடு சேர்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் திரும்பவும் பதவிக்கு வராவிட்டால் நாடு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும், பொருளாதார ரீதியாக தள்ளப்பட்டுவிடும், அதே போல இரத்த களரி கூட ஏற்படும் என்று மக்களுக்கு அச்சங்காட்டுகின்ற ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றனர். நாட்டில் உள்ள பொருளாதார அரசியல் சமூக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு தங்களிடம்தான் கொள்கைகள் இருப்பதென்று கூறிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக. இது எல்லாம் இவ்வளவு காலமும் ஏன் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படவில்லை, அல்லது இந்த வாக்குறுதிகளில் ஒரு சிலவற்றை தென்னும் இந்த நாட்டிலே ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்றதை நாங்கள் கேள்வியாக கேட்கின்றோம். எல்லா பகுதிகளிலுமே மக்கள் ஏமாற்றப்படுகிறார், பொய் வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறது, நாடு பற்றி எரிந்துவிடும் என்று சொல்லுகிறார். ரணில் விக்ரமசிங்கா பதவிக்கு வராவிட்டால் இந்த நாடு பொருளாதாரத்தில் ஏதோ மூழ்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் எந்த விதமும் பொருளாதார மீட்சியை கொண்டு வரவில்லை. பொருளுடைய விலைகள் எல்லாம் நாளாந்தம் உயர்ந்து கொண்டு போகிறதே தவிர குறைந்து கொண்டு போனபாடு இல்லை. பொருளாதார வளர்ச்சி இதைத்தான் காட்டுகிறோம். இந்த தேர்தலில் பொய் வாக்குறுதிகள்லாம் மேலோங்கி நிற்பதை காணுகின்றோம். இத்தகையவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவார்கள் இருந்தால் எஞ்சி இருக்கக்கூடிய வளங்களும் எங்களோட நாட்டு மக்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய உழைப்பும் நாசமாக்கப்படக்கூடிய மக்கள் இன்னும் வறுமை என்று போகக்கூடிய நிலைமைக்குத்தான் தள்ளப்படுவார்கள். கிளிநொச்சி வண்ணாத்தியாறு பகுதியின் காட்டுப்பகுதியில் மணல் கைப்பற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புளியம்பொக்கனை வண்ணாத்தியாறு பகுதியின் காட்டுப்பகுதியில் மணல் கைப்பற்றப்பட்டுள்ளது. இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் பல அடி ஆழத்திற்கு நிலம் தோண்டப்பட்டு இரவு வேளையில் மணல் எடுத்துச் செல்லப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதற்கமைவாக தர்மபுரம் போலீசார் இன்று அப்பகுதிக்கு சென்று சட்டவிரோதமான முறையில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மணலை கைப்பற்றியதுடன் அதனை போலீஸ் நிலையம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா கெலிவத்தை தோட்டப்பகுதியில் இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் இடம்பெற்றது. கேஆர்-லங்கா அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இலவச ஆயுர்வேத மருத்துவமனை முகாம் நுவரெலியா கொட்டகல கெலிவத்த தோட்டப்பகுதியில் இடம்பெற்றது. இதில் அறக்கட்டளையின் ஸ்தாபக பணிப்பாளர் அர்ஜுனி, பணிப்பாளர் ரமேஷ்குமார், உறுப்பினர்களான இளையராஜா மற்றும் பிளசீனா, தோட்ட முகாமையாளர் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். தெற்கு அதிவேக வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் வெளிநாட்டு பிரஜைகள் காயமடைந்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் 57வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை லொரி ஒன்று வேன் மற்றும் காருடன் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தின் போது வேனில் பயணித்த 2 வெளிநாட்டு பிரஜைகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.